சில உணவுகளை நாம் தினசரி வாழ்வில் உணவில் சேர்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்மில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் தினசரி ஊடகங்கள்ல நாம் பார்க்கக்கூடிய தகவல்களும் நம்மை குழப்பிக்கொண்டே இருக்கிறது தான் பார்க்கணும். எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாது, இந்த கேள்விக்கான பதில் நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சில உணவுகளை நாம் தினசரி வாழ்வில் உணவில் சேர்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்மில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் தினசரி ஊடகங்களில் நாம் பார்க்கக்கூடிய தகவல்களும் நம்மை குழப்பிக்கொண்டே இருக்கிறது தான் பார்க்குறோம். எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாது, இந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, குறிப்பாக பெண்கள் தினசரி ஒரு 100 கிராம் நான் சொல்லக்கூடிய பழத்தை உணவில் சேர்த்துட்டு வந்தால் போதும். சரும பிரச்சனைகள், தலைமுடி பிரச்சனைகள், மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்கள், ஏன் இன்றைக்கு புற்றுநோய் கூட வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். விலை மலிவான, எல்லா காலநிலைகள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சுவையான அழகான பழம்தான் பப்பாளி பழம். இன்றைக்கு இந்த பப்பாளி பழத்தை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு நல்ல பயன் என்ன தெரியுமா? மலச்சிக்கலை இது நீக்க உதவுகிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் நம்ம நினைக்கிறது என்னன்னா, மலச்சிக்கலை நீக்க பப்பாளி உதவுறதுனால பப்பாளி சாப்பிட்டா மோஷன் ஃப்ரீயாக போகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட சிறப்பான ஒரு 10 பப்பாளியோட பயன்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, பப்பாளி பழத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மூலக்கூறு இருக்குது. இந்த கேசின் சொல்லக்கூடிய மூலக்கூறுடைய மிகப்பெரிய பயன் என்ன தெரியுமா? உடல் எடையை குறைப்பது. ஆப்பிள் மற்றும் பப்பாளியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மூலக்கூறு என்னன்னா பெக்டின். இந்த பெக்டினுடைய மிகப்பெரிய பயன் என்ன? மிகப்பெரிய அளவில் நமக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய அமிலமாக இது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்காக நவீன மருத்துவத்தில் பயன்படுத்துகின்ற எல்லா மருந்துகள்லையுமே பெக்டின் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பெக்டின் சார்ந்த உணவுகளை நாம் தினசரி எடுக்கும்போது நம்ம உணவில் அசைவ உணவுகளோ கொழுப்பு உணவுகளோ முன்பின் எதாக இருந்தாலுமே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும். எடை தேவையற்று அதிகமாவதை நாம் குறைத்து கொள்ள முடியும். அந்த வகையில் தினசரி உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு அல்லது உணவு உண்டு 1 மணி நேரம் பிறகு ஒரு 100 கிராம் அளவுக்கு பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். உடல் எடை குறைவதை பார்க்க முடியும். இரண்டாவது, சரும பிரச்சனைகள். நம்ம வயதாகும்போது நமக்கு என்ன ஆகுதோ இல்லையோ, முகத்தை பார்த்தா வயசான தோற்றமோ, முகத்தில் ஆங்காங்கே நிறமாற்றங்களும் பெரிய அளவில் ஏற்பட்டு வர்றதை பார்க்குறோம். நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்ன? இந்த வயதாகின்ற தோற்றத்தை எவ்வாறு மாற்றுவது? இன்னும் நம்ம நிறைய பேர் இன்னொரு பிரச்சனை என்ன எதிர்கொள்கிறோம்? இரவு நேரங்களில் தூங்குறது முடிகிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் பகலில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. காலநிலை மாறுபாடுகள், வெப்பநிலை மாறுபாடுகள், நிறைய சிரமங்கள் நம்மை சிரமப்படுத்துறத பார்க்கணும். அப்போ இது சார்ந்த சிரமங்களை எவ்வாறு நம்ம குறைத்து கொள்ள முடியும்? அதற்கும் பப்பாளி மிகச்சிறந்த மருந்து. பப்பாளி அது மட்டும் இல்லை, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே இன்றைக்கு தோல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் நல்லது. மூன்றாவது, புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் எலிமினேஷன் நம்ம சொல்லுவோம். உடலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான முழுமையான ஒரு காரணம் என்னன்னா, அதிக அளவுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமிலக்கூறுகள் உடம்புல அதிகமாகிறது தான். எந்த அளவுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல குறையுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக புற்றுநோயை குறைத்து கொள்ள முடியும், வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட. அந்த வகையில் பப்பாளி 100 கிராம் தினமும் நம்ம சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது, தலைமுடி வளருவதற்கு தேவையான மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 வகையான மூலக்கூறுகள் தேவை. ஃபோலிக் ஆசிட்லேருந்து, அமினோ ஆசிட்லேருந்து, சில வகையான புரதங்கள்லேருந்து, சில வகையான சிறப்பு புரதங்கள்லேருந்து தேவை. இந்த 10ல் கிட்டத்தட்ட 8 நமக்கு முழுசாக கிடைக்கக்கூடியது எது? நிச்சயமாக பப்பாளி தான். இன்றைக்கு விதவிதமான பழங்களையும் விதவிதமான சத்து மாத்திரைகளையும் தலைமுடி வளருவதற்காக நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்னா, முக்கியமாக அதில் அந்த பப்பாளியை மட்டும் சேர்த்துக்கிட்டேன்னா இன்னும் இரட்டிப்பு லாபம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐந்தாவது,
பெண்களுடைய தாய்ப்பால் ஊட்டக்கூடிய, குறிப்பாக தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் பப்பாளி சாப்பிடும்போது அவர்களுடைய தாய்ப்பால் சுரப்பு மிகப்பெரிய அளவில் அதிகமாகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு இதுக்குன்னு ஹார்மோன் மாத்திரை போடக்கூடிய, இதுக்குன்னு ஊசிகள் போட்டக்கூடிய எவ்வளவு பெண்களை பார்க்குறோம். அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பப்பாளி பழம், நல்ல பழுத்த பழத்தை சாப்பிடுங்க. இன்னும் கூட கேரளாவில் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, பிஞ்சு பப்பாளியை எடுத்து பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு உணவாகவே கூட்டாகவும் கறியாகவும் சமைத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். 6, இன்றைக்கு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்கவும், சிறுநீரக செயலிழப்பு இருப்பவர்கள் உணவாக எடுத்துக்கொள்வதற்கும் பப்பாளி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு பப்பாளி சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் இந்த உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் சார்ந்த கனிமங்கள் உடலை விட்டு வெளியேறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய வகையான அமிலங்கள் சிறுநீரக செயலிழப்பின் போது நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி பப்பாளிக்கு உண்டு. 8, இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது மலச்சிக்கல் தான். இன்றைக்கு மலச்சிக்கல் இல்லாத மனிதனே கிடையாது. மலச்சிக்கலுக்காக நிறைய வகையான மருந்துகளை 70 வயதுக்கு மேல் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்றுவதற்கு, குணப்படுத்துவதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுனா பப்பாளி. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் வருமோ ஒரு 100 கிராம் நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்களேன். பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் பப்பாளி தினசரி சாப்பிட்றோமோ, குறைந்தது வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்றோமோ, அவர்களுடைய உடல் உற்சாகமும் உடல் புத்துணர்வும் நமக்கு மிகப்பெரிய அளவில் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு மன அழுத்தத்தை குறைக்க பப்பாளி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நம்மில் மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே கிடையாது. இன்றைக்கு மன அழுத்தம் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு வரும்போது, யாருமே இல்லைன்னும் போது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்கள் வீட்டுக்காரமாக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள கவலைகள், தொழில்முறை கவலைகள், வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கவலைகள்னு நிறைய வகையான கவலைகளால் நம்ம அவதிப்படுறோம் இல்லையா? இவை அனைத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி பப்பாளிக்கு உண்டு. அதாவது பப்பாளி சாப்பிட்டா மன அழுத்தம் இல்லாமல் இருக்காது. ஆனால் மன அழுத்தத்தால் வரக்கூடிய சிரமங்களை மாற்றுவதற்கும் மன அழுத்த விகிதங்கள் மாறுவதற்கும் பப்பாளி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 10வது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ஆயுள் விருத்தி அடைய பப்பாளி ஒரு மிகச்சிறந்த உணவு. அரிசியை கொண்டு நம்முடைய ஆயுள் வளர்க்கப்படுவதை பார்க்கிறோம். கோதுமையை கொண்டு நம்முடைய ஆயுள் வளர்க்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இதய நோய், சிறுநீரக நோய், ஈரல் நோய், புற்றுநோய், மூளை சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய் சார்ந்த சிரமங்கள் அனைத்துக்குமே பப்பாளி ஒரு மிகச்சிறந்த உணவு. ஸோ பப்பாளியை முறையாக நம்மளால் சாப்பிட முடியும்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். இந்த 10 காரணங்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கு பப்பாளியை பற்றி நம்ம பேசணும்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக்கூறும், அதோடைய இலையும் காயும் கூட மிகப்பெரிய அளவில் பயன்படுவதை பார்க்கிறோம். பப்பாளியுடைய இலையுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பப்பாளி ஒரு 100 கிராம் அளவுக்கு உணவுக்கு முன்பு அல்லது உணவு உண்டு 1 மணி நேரம் பின்பு சாப்பிடும்போது நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.